காட்சி 2 ஹரிச்சந்திரன் அரசவை உறுப்பினர்கள் ஹரிச்சந்திரன், மந்திரி, வசிஷ்டர், விஸ்வாமித்தர், காவலாளி, சந்திரமதி, லோகிதாசன்.
விஸ்வாமித்திரர் வருகை புரிகிறார் ஹரிச்சந்திரன் தர்பாருக்கு. அரசு வணக்கம். மக்கள் நலமாக உள்ளனரா? தங்கள் புண்ணியத்தால் நாட்டில் எல்லோரும் நலமாக உள்ளனர். நீங்கள் எங்கள் நாட்டிற்கு வந்தது எங்கள் தவம் பயன். வேள்வி கல்வி தருவதாக சொல்லவில்லை, எனக்கு தருவாயா? தயங்காமல் கேளுங்கள் மாமன்னரே, நீங்கள் கேட்பதை நான் கொடுக்கிறேன். ஒரு மனிதன் மீது நின்று கொண்டு ஒரு நாணயத்தை தூக்கி எறிய வேண்டும். அது நிமிடம் வரைக்கும் தங்க நகைகளும் காசுகளும் எனக்கு தர வேண்டும். முடியுமா? ஏதாவது உள்ளகமாகத்தான் கேட்டு வைப்பீரோ என்று நான் சந்தேகப்பட்டேன். நான் கேட்க வேண்டிய இடத்தில் கேட்க வேண்டியதை நான் கேட்பேன் என்பது வசிஷ்டருக்கு புரியாதா? மாமுனிவரே, உங்கள் விருப்பம் நிறைவேற்றப்படும். நீங்கள் கேட்ட பொண்ணும் பொருளும் தரப்படும். மந்திரியாரே, ஏற்பாடு செய்யுங்கள். ஹரிச்சந்திரா, உன்னுடைய தர்மகுலம் வாழ்க. நீ கொடுக்கும் பொருட்கள் எனக்கு இப்போது வேண்டாம். உரிய நேரம் வரும்போது பெற்றுக்கொள்கிறேன். நான் சென்று வருகிறேன். சென்று வாருங்கள் மாமன்னரே, உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற நான் காத்திருக்கிறேன். அரசே, வாருங்கள், அமருங்கள். அரசே, நமது மக்களின் நலனில் மட்டுமே உங்கள் அக்கறை இருக்கிறது. நம்முடைய குடும்பத்திற்கு கவனம் வேண்டும். தந்தையே, உங்களின் சத்தியத்தை பற்றி எப்போதும் பேசுகிறீர்கள். அது எத்தனை முக்கியமா? மகனே, சத்தியமே நம் வாழ்வின் ஆதாரம். அது இல்லாவிட்டால் வாழ்வு வீண். காட்சி 3. இடம் ஹரிச்சந்திரன் அரசவை. உறுப்பினர்கள் ஹரிச்சந்திரன், காவலாளி, விஸ்வாமித்திரர், மந்திரி. அரசே வணக்கம். தங்களை காண மாமுனிவர் விஸ்வாமித்திரர் வந்திருக்கிறார். உடனே மாமுனிவரை அழைத்து வாருங்கள். வாருங்கள் மாமுனிவரே, தங்களுக்கு பணிவான வணக்கம். அமருங்கள். அண்ணா ஹரிச்சந்திரா,
கொடுக்கிறார் ஹரிச்சந்திரனும் சந்திரமதியும். உறுப்பினர்கள் ஹரிச்சந்திரன், மந்திரி விஸ்வாமித்திரர், யோகிதாசன், சந்திரமதி. இன்று இந்த அவை மிக முக்கிய காரணத்திற்காக கூட்டப்பட்டுள்ளது. அரசே, அவசரமாக அவை கூட்ட காரணம் என்ன? விஸ்வாமித்திரனின் வேண்டுகோளை நிறைவேற்ற வேண்டும். அதற்காகவே என்ன வேண்டுகோள்? என் நாட்டை அவருக்கு தர வாக்களித்து விட்டேன். நாட்டை ஒப்படைக்கவே அவை கூட்டப்பட்டுள்ளது. அரசே, நீங்கள் செய்யும் காரியம் அரசியல் எதிர்க்கு போரானது. மக்களையும் அவையும் கலந்து ஆலோசிக்காமல் நாட்டை பிரிவிடம் தருவதால் இவருக்கும் அரசியல் நீதி தெரியுமே. மந்திரியாரே, அரசியல் நீதிக்கு அப்பாற்பட்டது நான் தந்த வாக்கு. நான் உங்கள் அரசன் அல்ல. அரசே, நான் சொல்லுவது என்னவென்றால் மந்திரியாரே, மாண்டிவர் கேட்டபடி அரசவை தந்துவிட்டேன். இனி அவருடன் சேர்ந்து மக்களை காக்க வேண்டியது தங்களது பொறுப்பு. நாங்கள் சென்று வருகிறோம். தாயே, நாம் எங்கே செல்கிறோம்? யோகிதா, நீ உன் தந்தை அரசரும் அல்ல, நீ இளவரசரும் அல்ல. நாம் சாதாரண நாட்டின் பிரஜைகளாக வாழப் போகிறோம். ஏன் தாயே? பிறகு சொல்கிறேன், நாம் போகலாம். ஹரிச்சந்திரா, நில். எங்கே எனக்கு சேர வேண்டிய பொக்கிஷம்? பொக்கிஷமா? என்ன பொக்கிஷம்? யாகத்தின் போது தானமாக கொடுக்க வேண்டிய பொக்கிஷத்தை தந்துவிட்டு செல். மாமுனிவரே, என்னிடம் உள்ள அனைத்தையும் தந்துவிட்டேன். நீ பொக்கிஷத்தை கேட்டால் நான் எங்கு செல்வேன்? அதெல்லாம் கிடையாது. நீ எனக்கு காட்டுவதை இதே ஆக வேண்டும். அது முடியாவிட்டால் கொடுக்க வேண்டியது ஏதுமில்லை என்று பொய் சொல். மாமுனிவரே, நான் உண்மை வழியில் நடக்க நோன்பு ஏற்றிருக்கிறேன். எனக்கு சில நாட்கள் அவகாசம் கொடுக்க வேண்டுகிறேன். உங்களுக்கு சேர வேண்டியதை நான் தந்துவிடுகிறேன். ஆகட்டும் ஹரிச்சந்திரா, எனக்கு 48 நாட்கள் அவகாசம் தருகின்றேன். அதற்குள் கடனை அடைக்க வேண்டும். நன்றி மாமுனிவரே, உன் கடனை உயிரை கருதிலும் அடைக்க முயல்கிறேன். நீ உன் கடனை அடைக்கும் வரை என்னுடைய ஒருவன் உன்னுடைய இருப்பான். ஆகட்டும் மாமுனிவரே, நாங்கள் சென்று வருகிறோம். சீரனை அனுப்பி வையுங்கள். நட்சத்திரையா, வணக்கம் குருவே. ஹரிச்சந்திரனிடம் சென்று வா. அப்படியே ஆகட்டும். அரசே, உங்களுக்கு அது நிலை? மந்திரியாரே, நான் இனி உங்கள் அரசன் அல்ல. அரசே, நானும் தங்களுடைய வருகிறேன். வேண்டாம் மந்திரியாரே, நீங்கள் எப்படி என் மந்திரியாக இருந்த அரசியல் பொறுப்புகளை கவனித்தீர்களோ அதே போல் மாமுனிவரின் மந்திரியாக இருந்து மக்களை காக்க வேண்டியது இனி நீங்கள் எனக்கு தரும் மரியாதை. ஆகட்டும் அரசே, பத்திரமாக சென்று வாருங்கள். துன்பம் தீர கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். வருகிறோம். ஹரிச்சந்திரன் தன் நாடு செல்வங்கள் அனைத்தும் இழந்து ஏழ்மை நிலைக்கு ஆளுகிறார். அதனால் தன் மனைவி, மகன் நட்சத்திரன் ஆகியோருடன் காசி நகரை நோக்கி செல்கிறார். தன் கடனிடப்பதற்கு மனைவி மகனை துக்கின்றார். காட்சி 5. இரவு வாரணாசி நோக்கி செல்லி உறுப்பினர்கள் ஹரிச்சந்திரன், சந்திரமதி, யோகிதாசன், நட்சத்திரன், பெரியவர். வாருங்கள், வாருங்கள். பெண்ணையும் சிறுவனையும் வாங்கிச் செல்லுங்கள். யார் இவர்கள்? என்னுடைய மனைவியும் மகனும். எவ்வளவு விலைக்கு விற்கின்றான்? 2000 தாசுகள். அவ்வளவு விலை என்னால் தர முடியாது. பெண் வயதானவராக விழுகின்றான், சிறுவனோ இருக்கின்றான். இவர்களால் கடினமான வேலையை செய்யவே முடியாது. அதனால் நீ கேட்கும் விலையை என்னால் தர முடியாது. பெரியவரே, என்னால் எவ்வளவு தர முடியுமோ அதை கொடுங்கள். என் கடனை சிறுப்பகையாக அடைக்க முயல்வேன். என்றால் 10,000 பொற்காசுகள் மட்டுமே தர முடியும். சரி பெரியவரே, அதை எனும் கொடுங்கள்.
வருகிறேன் என்பதை முகபாகத்திலே காட்டிவிட்டு செல்லுங்கள். முனிவரே, உங்கள் கடனின் ஒரு பங்காக நீங்கள் என்ன பணத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். எனக்கு வேறு வேலை ஏதாவது கிடைக்கிறதா என்று பார்த்து வருகிறேன். மீண்டும் இங்கே சந்திப்போம். 10,000 பொற்காசு கட்டானே நான் தினக்கூலியாக ஏற்றுக்கொள்கிறேன். உன் கடன் பாக்கி என்னும் அப்படியேதான் இருக்கிறது. முனிவரே, என்ன மாதம் கிடைக்கும் பொருளை தயவு செய்து கடனுக்கான பொருளாக ஏற்க வேண்டுகிறேன். முடியாது. தயவு காட்ட வேண்டும் என்றால் கடனை தர வேண்டியதில்லை என்று பொய் சொல். வேண்டாம் முனிவரே, இத்தனை நாட்களாக நாங்கள் பட்ட கஷ்டம் வீணாக கூடாது. இந்த பொண்ணை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். ஆகட்டும் அரிச்சந்திரா, நான் பொண்ணை பெற்று வருகிறேன். மீண்டும் இரவு நாம் இந்த இடத்தில் சந்திக்கலாம். காட்சியாறு இடம் வாரணத்தில் ஒரு தெரு. உறுப்பினர்கள் ஹரிச்சந்திரன், நட்சத்திரன், வீரபாகு. என்ன யாராவது வாங்கிக் கொள்ளுங்கள். நீ அரசனா? நான் உன்னை வாங்கிக் கொள்கிறேன். உனக்கு என்ன விலை? ஐயா, மிக்க நன்றி. நான் ஒரு நாணயத்தை தூக்கிடுவேன். அவ்வளவு தூரம் வரைக்கும் போய் தர வேண்டும். நான் அவ்வளவு பொண்ணை தர வேண்டும் என்றால் எவ்வளவு வேலை செய்ய வேண்டும் தெரியுமா? நீங்கள் என்ன வேலை சொன்னாலும் நான் செய்தேன். எனக்கான விலையை ஒப்புக்கொள்ளுங்கள். சரி, நீ கேட்ட விலையை நான் தருகிறேன். முனிவரே, உங்களுக்கு வேண்டிய கடனுக்கான பொருளை இவரிடம் பெற்றுக் கொள்ளுங்கள். என்னால் ஏற்பட்ட கஷ்டங்கள் பொறுத்துக் கொள்ள வேண்டுகிறேன். ஹரிச்சந்திரா, என்னை மன்னித்து விடு. குருவின் பேச்சை கேட்ட ஒரு நல்ல மனிதனுக்கு பல கஷ்டங்களை தந்ததற்கு நான் வெட்கப்படுகிறேன். இந்த பொருட்களை நான் குருவிடம் சேர்த்து விடுகிறேன். ஆகட்டும், வேலையை கவனமாக செய். ஹரிச்சந்திரனை அழைத்து சென்ற வீரபாகு தனது பதிலாக சுடலை காக்கும் பணியை ஹரிச்சந்திரனிடம் ஒப்படைக்கிறார். காட்சியேடு இடம் தோட்டம். உறுப்பினர்கள் சந்திரமதி, ஹரிச்சந்திரன், லோகிதாசன். லோகிதாசன் பூஜைக்கு பூக்களை பறிக்கும் போது பாம்பு தீண்டி இறந்து விட்டதாக அவனது தோழர்கள் பூஜையை சந்திரமதி அழுந்தவாள் தன் மகனை காண செல்லுகிறது. என்னை மகனை பாம்பு கடித்து விட்டதா? எங்கே மகன்? லோகிதா, லோகிதா, பெண்ணே லோகிதா, ஏன் இப்போதுமே? தெய்வமே, என் கணவன் வந்து என் மகனை கேட்டால் நான் என்ன செய்வேன்? லோகிதா, பெண்ணே, லோகிதா, பெண்ணே. சுவாமி, என்னுடைய மகன் இறந்து விட்டான். அவனின் சடங்கிற்கு உதவி செய்யுங்கள். தர்மத்தின் விதிகள் இந்த சடங்கிற்கு விலையை கொடுக்காமல் நான் செய்வதில்லை. உங்களுக்கு தெரியவில்லையா? ஹரிச்சந்திரனும் சந்திரமதியும் அடையாளம் காணுதல் திருமதி அரசே தாங்களா? மன்னா, நமது ஒரே மகன் லோகிதா இறந்து விட்டான். உங்களுக்கு தெரியவில்லையா? நம் மகனா? யாராக இருந்தாலும் நான் சத்தியத்தை செய்ய மாட்டேன். தர்மமே என் வழி. அழகிய விண்ணொழில் சிவன், பார்வதி, யமதர்மன் மற்றும் விஸ்வாமித்திரர் தோன்றினார்கள். மகனோடு உன் நாட்டிற்கு செல்க. முன் போலவே அரசாட்சியை ஏற்று நாட்டு மக்களுக்கு நன்மைகள் பலவும் செய்து இறுதியில் நன்மை வந்தடைக. அறம் காக்கும் மண்ணினை துணிவால் உலகம் நின்று போகிறது. அழிவில்லா புகழ் உனக்கு உலகம் முழுவதும் உங்கள் பேர் ஒளிரட்டும். ஹரிச்சந்திரா, நீ பெற்ற இந்த உலகிற்கு எடுத்துக்காட்டவே மட்டுமே இருக்கு. கவலைப்படாத ஹரிச்சந்திரா, உன் மகன் உயிருடன் திரும்புவான். நீ இருந்த அனைத்து செல்வங்களையும் பெற்று நாடு திரும்புவாயாக. கண்ணே லோகிதா, தாயே ஹரிச்சந்திரா, நான் அதுக்கான நேர்மையும் மன உறுதியையும் உலகம் கற்றுக்கொண்டது. உன் ராஜ்யத்தையும் நான் தவத்தால் பெற்ற புண்ணியத்தையும் உனக்கே தருகின்றேன். உண்மை வழி நடப்பவர்
சத்தியமே